ராஜா சாருக்கு எப்ப குடியரசுத் தலைவர் ஆளுநர் உள்ளிட்ட பாருங்க பெரிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் என்னைக்குமே நான் என்டர்டெயின் பண்றது கிடையாது. உங்களுக்கு தகவலுக்காக ஏன்னா ரொம்ப கவலையா கேட்குறீங்கிறதுனால நான் 1991 35 ஆண்டுகளா மாவட்ட தலைவர், அதுக்கு மேற்பட்ட நிர்வாகியாக இன்னைக்கும் இருந்து வரேன். ஏன்னா என்னைக்குமே ஒர்க் ஸ்பேஸுங்கிறது தான் கணக்கு. நமக்கு பணி செய்வதற்கான இடம், அதற்கான பணி சுதந்திரம், அது இந்த 35 வருஷமா ஒன்றும் குறைச்சல் இல்லையே. அதனால மற்றதை பற்றி கவலைப்படுறேன். அதிமுக இருக்கக்கூடிய பிளவு அதிமுக பாஜகவோட சேர்ந்து இருக்கிற காரணம் இந்த ரெண்டும் சேர்த்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறதே, அந்த கருத்துல என்ன சார்? மாயையிலே இருப்பவர்கள் அவங்க என்ன வேணா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம். நான் இது தொடர்பா உங்களுக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு 44 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜனதா தள் எஸ் திரு ராமகிருஷ்ண ஹெகடே தலைமையில் இருந்ததுனால நாம ராமகிருஷ்ண ஹெகடே அரசு அமைக்க உதவினோம். ஆனால் 1 இயர்ல ஹெகடேக்கு என்ன தோணுச்சு, நான் தனியாவே மக்கள்கிட்ட போனா எனக்கு பெரும்பான்மை கிடைச்சிருமே அப்படின்னு போனார். மக்கள் பெரும்பான்மை அங்க கொடுத்தாங்க அந்த தேர்தலில். ஆகவே இன்னைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை, நிர்வாக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக, பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதோட மட்டுமில்ல, இன்னைக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம், நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களும் அதை மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கார். அதாவது ஸ்டாலின் தலைமையில இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், போதைப் பொருள்னா வெறும் சாராயம் மட்டும் இல்ல, அது சர்க்காரி விற்குது. மெத்தபெட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். சங்கரங்கோவில்ல ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது, பொதுமக்கள் பொது அமைப்புகள் நடத்தினர். அங்க நம்ம மீது ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா? கஞ்சா பிடிக்கிறீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா, ஏன்னா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துருக்கு. ஆனா ரெண்டும் திமுக தான். என்ன, அவர் 3000 கோடிக்கு கடத்தினார். ஆனா அத டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்க இருக்கு? நான் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதுல விரும்புகிறேன். காரணம் என்ன, இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா? சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க துப்பில்லாத சர்க்காரா ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு. ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க? ஏன்னு சொன்னா, இங்கெல்லாம் நம்ம ஐஏஎஸ் ஆபீசர்களோட குழந்தைகள், நம்ம ஐபிஎஸ் ஆபீசர் குழந்தைகள், நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள், நம்ம படித்த டாக்டர்கள், இன்ஜினியர், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது.
அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்கார தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பல கட்சிகள் வரணும், இல்ல அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியமே இல்லை. இருந்தால் நல்லது. என்ன, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். ஆனால் மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க, இந்த ஊழல் போதை ஆட்சி, அதுவும் சயின்டிபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம்கேங்கிறது எப்படி வாட்ஸ்அப்ல 10 ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து 30 லட்சம் 25 லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல். என்ன, முந்தானதான் வெளில வந்திருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க நண்பர்கள்லாம் தொலைக்காட்சி ஊடகத்திலேருந்து வந்திருக்கீங்க, நேத்திக்கு இது பத்தி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா? நடக்கல. ஏன்? ஊடகங்களே அறிவாலய ஆர்வலரா மாறிட்டீங்களோன்னு. நான் அந்த அறிவாலய அடிமைங்கிறத நான் மாத்திக்கிட்டேன், உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு. என்ன அப்படின்னு தோணுது. ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி. அது மட்டும் இல்ல, இப்போ இன்னைக்கு நாளையிலிருந்து தீவிர வாக்காளர் திருத்த பணி துவங்குது. இது முதல் தடவை நடக்குதா? சுதந்திர இந்தியாவில் இது 11வது முறை. 10வது தடவை எப்ப நடந்தது? 2002 2004 காலகட்டத்தில். 10 தரம் ஆட்சேபனை இல்லை. இப்ப 11வது தரத்துல என்ன ஆட்சேபனை? என்ன பயம்? இந்த 21 வருஷமா இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கல, திமுக ஓட்டர்ஸ் நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம். செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான், அவன் ஓட்டர் லிஸ்ட்ல வச்சிருக்கோம், அதை போய் இவங்க சரி பண்ணிடுவாங்களா? அந்த பயம் தானே. ஏன்னா ஆர்கே நகர்ல நீங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும் பொழுது 40,000 போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார், கோர்ட்டு வர போனார். அது தவிர இப்போ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி, அதுல 9,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோட வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் திருத்தணுமா வேண்டாமா? வருஷா வருஷம் நடக்குது அப்படின்னு ஊடக விவாதத்தில் இடையில இத வேற சொல்லிடுறாங்க. வருஷா வருஷம் அடிஷன் டிலிஷன் லிஸ்ட் அட்டாச் பண்றாங்க, மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்துறது இல்ல. அதுல அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துருது. காரணம், அவரவர் தனக்கு 18 வயசு ஆயிருச்சுன்ன உடனே தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார்.